நீங்க யாரையாவது அடிச்சு பழகணும் அப்படின்னா போலீஸ் வேலைக்கு போகலாம். ஏன்னா அவங்க அப்படிதான் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் முன்னாடி அப்பாவையும் மகனையும் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியுற ஒரு நியூஸா வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த 9 பேருக்கும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா அவங்க பேசிக்கிட்ட வார்த்தை வந்து நியூஸை வாசிக்கும் போது ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம அடிச்சு பழகுறதுக்கு 2 பேரும் மாட்டிட்டாங்க, அவங்களை அடிச்சு பழகிக்கலாம், பயிற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனசாட்சின்றது வந்து ஒரு இல்லாத ஒரு நிலை தான் இந்த நியூஸை வந்து பார்க்கும்போது தெரியுது. இது ஒரு வீடியோ அப்படின்றதெல்லாம் தாண்டி யாருமே அப்ப இன்னுமே கேட்க முடியாதா? அப்ப என்னதாண்டா உங்களுக்கு, நீங்க வாழ்ந்து பிறந்தது எதுக்குடா இங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியை வந்து ஏற்படுத்துதா? ஒரு காமன் பீப்புளா இருந்தா அவனால ஒண்ணும் செய்ய முடியல, ஒரு சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனால ஒண்ணுமே அப்ப செய்ய முடியாதா? விவரம் தெரியாதவனா போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஏற்படுத்துது எனக்கு.